மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய இந்த காணொளியில 3 வயது குழந்தை பரிதாபகரமாக இறந்த சம்பவத்திற்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி பெற்றோர் ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த பெற்றோருடைய கோரிக்கையை வலு சேர்க்கத்தான் இந்த காணொளி. அந்த 3 வயது குழந்தை எதனால இறந்தது, அதுக்கான காரணங்கள் என்ன, அதுக்கு பின்னால் இருந்தது யாரு அப்படின்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொளியில நாங்க பார்க்க போறோம். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமாக நீங்க என்ன விஷயம் நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்க என்ற வேண்டுதலோட முதல்ல இந்த பெற்றோருடைய கோரிக்கை தான் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். 23ஆம் தேதி சுகாதார அமைச்சுக்கு முன்னால இந்த பெற்றோர் ஒரு கோரிக்கையை முன்வச்சாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எமது குழந்தை உயிரிழந்ததுக்கான நீதி வேண்டும். இரண்டாவது, அகற்றப்பட்ட அந்த கிட்னி எங்க, இதோடு சம்பந்தப்பட்ட வைத்தியர்கள் ஏன் நாட்டை விட்டு ஓடி போனாங்க, இதுக்கு பிறகு எந்த குழந்தைக்கும் இது போன்ற ஒரு கொடுமை நடக்கக்கூடாது, அந்த வலியை நாங்க அனுபவிச்சாச்சு, எனவே இதுக்கு உரிய விசாரணை வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் சுகாதார அமைச்சோட கிட்னியோட என்ன சம்பந்தம் அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா? அதுக்கு ஒரு பெரிய ஒரு கதை இருக்கு. அந்த கதை தொடங்குற இடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹந்தியினுடைய மரணம். ஹந்தி 3 வயது குழந்தை, ஒரு சாதாரண குடும்பத்துல 4வது கடைக்குட்டியுமான குழந்தை. இவருடைய தந்தை ஒரு கூலி தொழிலாளி. ஹந்தி பிறந்து 9 மாதங்களாகும் பொழுது அவருக்கு சிறுநீர் கழிப்பதுல சின்ன சின்ன பிரச்சனை இருந்ததாக சொல்லப்படுது. பிளாக் முக்கியமாக காணப்பட்டதாக சொல்லப்படுது. இது தொடர்வது நல்லமில்லையே அப்படின்ற தீர்மானத்துக்கு வந்து கண்டிப்பாக குழந்தைக்கு ஒரு நிரந்தர தீர்வை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க கொழும்புல சிறுவர் வைத்தியசாலையில இவங்க அனுமதிக்கப்படுறாங்க. இங்க இவங்க மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிடுறதுனால இந்த பிரச்சனை நிரந்தர ஒரு தீர்வுக்கு வந்ததாக இல்லை. எனவே இவரை பரிசீலனை செஞ்ச அந்த வைத்தியர் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு தெரிகிற விதத்துல குழந்தைக்கு ஏதோ பிளாக் இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த பிளாக்கை நாங்க எடுத்துட்டா குழந்தையோட பிரச்சனை முடிஞ்சிடும், வேற என்ன சிக்கல் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொன்ன நேரம் முதற்கட்டமாக ஒரு கிட்னியை நாங்க பொதுவா ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கலாமே என்று பரிந்துரை செஞ்சிருக்கிறாங்க. அந்த ஸ்கேனையும் அந்த சிறுவரை பார்க்கிற அந்த வைத்தியர் பண்ணிருக்கிறாரு. அதுல ரிப்போர்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வலது பக்கத்துடைய கிட்னி 91% சிறப்பாக இயங்குறத, செவ்வென இயங்குறத பார்க்க முடியுது. இடது பக்கம் இருக்கிற கிட்னில ஏதோ சிக்கல் இருக்கிறதாக தெரியுது. எனவே இதை எங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. எனவே கிட்னிக்கு துறை சார்ந்தவங்க இருக்கிறாங்க, நாங்க அதை இந்த கேஸை நாங்க ஃபார்வர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி இவங்களே சிறுநீருக்கு சம்பந்தமான துறை சார்ந்த அந்த வைத்தியர்களுடைய கண்காணிப்புக்கு கீழே அனுப்புறாங்க. முதல்ல இந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்த்த அந்த வைத்தியர்கள் என்ன பண்ணினாங்கடா, குழந்தைக்கு பிளாக் இருக்கிறத எடுக்கிறதுல பிரச்சனை இல்லை, எதுக்கு நாங்க கிட்னியை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்க அந்த செக்கப்பை ஆரம்பிக்காங்க. இதுக்காக குழந்தை அட்மிட் பண்ணப்பட்டது எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அளவுல அவங்க இப்படி அட்மிட் பண்றாங்க. இந்த கிட்னியை பல்வேறு ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல இந்த பிள்ளைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்னி சரியாக ஒர்க் பண்ணுது, மற்ற கிட்னி அவருடைய அந்த வளர்ப்புல அல்லது பிறப்பிலேயே அது சிறிதாக இருக்கிறதுனால ஒருவேளை இன்ஃபெக்ஷன் அதுல இருக்குமோ என்று கருதி, எனவே அதை நாங்க அகற்றிடலாம், ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே ஒரு மனிதனுக்கு இயல்பாக இறைவனுடைய படைப்பு 2 கிட்னி, அது ரெண்டுமே வேலை செய்யறது இல்லை, ஒரே தடவையில் 2 வேலை செய்யறதுல ஒன்று இயங்கும் மற்றும் லோஃப்ல இருக்கும். இது இயலாமல் போகின்ற போது அது இயங்க ஆரம்பிக்கும். இன்னும் சில மனிதர்களுக்கு பிறப்புல ஒரு கிட்னி இருக்கும், அவங்களுக்கு தெரியாம இருக்கும், அவங்களும் ஆரோக்கியமா வாழ்வாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. எனவே இந்த ஹந்தின விஷயத்துல பிறப்புலே ஒரு கிட்னி சிறுசா இருக்கிறத அவங்க அவதானிக்கிறாங்க. அவதானிச்சதுக்கு பிறகு அப்படியாக இருந்தால் இதை நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த அவங்க பரிந்துரை செய்யறாங்க. பெற்றோரும் குழந்தையோட பிரச்சனை முடியட்டுமே என்பதற்காக அவங்களும் ஆமோதிச்சாங்க. இந்த ஆபரேஷன் 2022ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 24ஆம் தேதி சத்திர சிகிச்சை செய்வதற்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சாச்சு. இந்த சத்திர சிகிச்சையை செய்யறதுக்கு அவங்க முன் வந்த டாக்டர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரொஃபசர் டாக்டர் மலிக் சமரசிங்க. எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சாச்சு. அந்த ஆபரேஷனும் நடந்து முடியுது. மதியம் ஆகும் பொழுதோ குழந்தைய ஐசியூல சேர்க்கிறாங்க. மாலை ஆகும் பொழுதோ தாய் சொல்றா, குழந்தை இன்னும் சிறுநீர் கழிக்கல என்ற ஒரு விஷயத்த சொன்ன நேரம், காலையாகும் வரைக்கும் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த தாதி சொல்லியிருக்கிறார். காலையாகும் போது அந்த விஷயங்கள்லாம் பார்த்திருக்கிறாங்க. பார்த்ததுல சிறுநீர் கழிக்காத பிரச்சனையில அவங்களுக்கு தெரியுற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ரிப்போர்ட்டும் நார்மலா இருக்குது,
அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அண்டம் குழந்தை சிறுநீர் கழிக்க இல்லை என்னும் போதும் இன்னும் தாக்கி அச்சம் கூடுது. குழந்தையும் ஓரளவு வீங்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ இவன் என்ன பண்றான்னா, இது என்ன வீக்கம், எதனால ஒரு பிரச்சனை முடியும் தானே ஒரு பிரச்சனையை நாங்க ஹேண்டில் பண்ணினோம், அதை விட ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்த மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி இப்படி திடீர்னு எதனால வீங்கினாரு அப்படின்ற மிகப்பெரிய பயம் தாய்க்கு ஏற்பட்டுச்சு. இந்த ஒரு விஷயத்த என்ன பண்ணாங்கன்னா, மீண்டும் ஒரு ஸ்கேனை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற நேரம் தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அந்த குழுக்கு பார்க்க கிடைச்சது. அதுதான் வயிற்றுக்குள்ள வலதுபுறம் இருந்த கிட்னியையும் காணோம். எடுக்க சொன்னது இடது பக்கத்து தானே. உடனடியாக அவங்க பார்த்தாங்க, உண்மையிலே இடதையும் எடுத்து கூட சேர்த்து ஆரோக்கியமா இருந்த வலதையும் சேர்த்து எடுத்திருந்தது பிறகு தெரிய வருது. இப்ப என்ன பண்ணலாம்? பதறிக்கொண்டு தாயும் அழுக, தந்தையும் அழுக. இத்தனை வருஷங்கள் கஷ்டப்பட்ட ஒரு குழந்தைய பெத்தாச்சு, சின்ன பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண அதோட பெரிய ஒரு பிரச்சனையில முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு விதியா விழுந்த நேரம் தான். சரி பரவாயில்ல, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி வைத்தியர்கள், சம்பந்தப்பட்ட வைத்தியர்கள் எல்லாம் கூடி பேசுறாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரியுது, இந்த ஆபரேஷனை மலிக் சமரசிங்க செய்யல, அவருக்கு கீழே இருக்கிற ஒரு சர்ஜன் பண்ணிருக்கிறாரு, நவீன் விஜயகோன் என்ற ஒரு வைத்தியர் தான் செஞ்சிருக்கிறது தெரிய வந்திருக்குது. அப்ப இவங்க கட்டிக்கிறாங்க, இவர் செய்யறன்னு நீங்க சொல்லவே இல்லையே, ப்ரொஃபஸர் அவர் செய்யறதாகத்தான சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அங்க ஒரு சலசலப்பு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இவங்க என்ன பண்ணினாங்கன்னா, கூப்பிட்டு சொன்னாங்க, கிட்னி தவறுதலாக எடுக்கப்பட்டாச்சு, அது தவறுதலா நடந்த ஒரு விஷயம், இது பெரிய ஒரு இஷ்யூ கிடையாது, உங்களுக்கு நாங்க இன்னொரு கிட்னியை வச்சு குழந்தையினுடைய இயல்பு வாழ்க்கைக்கு குழந்தை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னதோட இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்துச்சு. காரணம், என்னதான் பிரச்சனை நடந்தாலும் வைத்தியர்கள் இல்லையா, கடவுளுக்கு பிறகு அவங்கள தன்னை நம்புறது. எனவே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்துச்சு, குழந்தைய ஒரு சில காப்பாற்றி தந்துடுவாங்க, குழந்தை இயல்பாக வாழ ஆரம்பிச்சுவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில அவங்க கேட்ட கால அவகாசம் 4 மாதம். இந்த ஆபரேஷன் நடக்கிறது டிசம்பர்ல, இவங்க கேட்டது 4 மாத கால அவகாசம். அப்படியாக இருந்தால் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்குள்ள இந்த விஷயம் நடக்கும் என்ற நம்பிக்கையில இவங்க அப்படி இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல இதுக்கிடையில என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜனவரி ஆகும்போது நவீன் விஜயகோன் அவரோட இருந்த இன்னொரு வைத்தியர் வெளிநாட்டுக்கு பயணமாகிட்டாங்க. இங்க நமக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதாரணமா தவறுதலாக இது நடந்தாச்சுன்னு சொல்றது எவ்வளவு ஒரு அபத்தமான ஒரு விஷயம் இல்லையா? ஒரு குழந்தையினுடைய உயிரோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். கிட்னி இல்ல, அது ஒர்க் பண்ணலன்னா கொஞ்ச நாள்ல மனுஷன் இறந்துடுவான். அதனால என்னவோ இறைவன் அது 2 உறுப்பாக கொடுத்திருக்கிறான். ஒன்று செயல் இருந்தாலும் மற்றொன்று ஒர்க் ஆகட்டும். அந்த 2ன்றதே அது எவ்வளவு முக்கியமானது என்பது நமக்கு புரிய முடியுது. இவங்க என்ன சொன்னாங்க, ஏதாவது ஒரு கிட்னியை வச்சு உயிரை காப்பாத்திரலாம், வாழ வச்சிடலாம் சொன்னாங்க. இது இறைச்சி கடையிலேயோ சூப்பர் மார்க்கெட்ல வாங்குற சாமானா? இன்னைக்கு அதுக்காக வேண்டியே எவ்வளவு போராடி கிட்னி கிடைக்காம செட் ஆகாம எத்தனை உயிர் போயாச்சு. இருந்த ஒரு கிட்னியை கலட்டி போட்டு அதை யார்ட்டையாவது வாங்கி வச்சிருக்கலாம் என்று சொல்லுகிற விஷயம் எவ்வளவு ஒரு அலட்சியமான பதிலாக இருக்கும் என்பதுதான் எமக்கு இருக்கிற கேள்வி. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். இப்படியான ஒரு விஷயம் பிள்ளையாக நடந்து முடிஞ்சா உள்ளக விசாரணை விசாரிச்சிருக்கணும் இல்லையா? அப்படி ஒரு விசாரணை அவன் தொடங்கி இருக்கணும். போலீஸ் கோர்ட் போறதுக்கு முன்னால கடமையில இந்த பிள்ளை நடந்திருக்கு, திட்டமிட்டு நடந்ததா இல்ல தவறுதலா நடந்ததா, எதுவாக இருந்தாலும் இங்க ஒரு விசாரணைய அந்த வைத்தியசாலை நிர்வாகம் ஆரம்பிச்சிருக்கணும். ஏன் அதை ஆரம்பிக்கல? சரி, அடுத்த கேள்வி நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு வைத்தியர் வெளிநாடு போறது உத்தியோகபூர்வம் அதை போயிருப்பாரு இல்லையா, முறையாக லீவ் எடுத்திருப்பாரு. இந்த லீவுக்கு யாரு அப்ரூவல் கொடுத்தது? இவர் ஆபரேஷன் நடக்குது, குழந்தை ஆபரேஷன் நடக்குது டிசம்பர்ல, ஜனவரி ஆகும்போது அவர் கிளம்பியாச்சு. இந்த நிர்வாகம் ஏன் இந்த ஒரு விஷயத்த செஞ்ச? உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையை நாங்க சரியா ஹேண்டில் பண்ணி கொள்ளணும், இன்னொரு கிட்னியை வச்சு குழந்தைய நாங்க காப்பாற்றணும், இதெல்லாம் உங்களை வச்சுதான் நாங்க செய்யணும், ஒரு விசாரணை உங்களை தொடங்கி இருக்கிறோம், நீங்க எப்படி போவீங்கன்னு கேட்டதா? இல்ல. அப்படின்னு நமக்கு என்ன தெரியுதுன்னா, குற்றம் தவறு செஞ்சானோ தவறாம செஞ்சானோ அவனை காப்பாத்துறதுக்கு அவன் சார்ந்த நிர்வாகங்கள் கண்டிப்பா பக்கபலமாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் தெரியுது. இன்னைக்கு ஒரு குழந்தை எழுத பாதிக்கப்பட்ட நீதி தேவைப்பட்ட அந்த பெற்றோர் ரோட்ல உட்கார்ந்து எனக்கு நீதி தாங்களை கேட்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு நம்மளோட அரசு அதிகாரிகளும் நம்மளுடைய மற்ற நிறுவனங்களும் இருக்கிறத பாக்குறது ரொம்ப அவமானமா இருக்கிறதாக மீசான் டிவி கருதுறது. அது எப்படி தெரியாம கலட்டிட்டோம் அப்படின்னு சொல்றது? ஒரு கிட்னி எங்க இருக்கணும், அது எந்த பொசிஷன்ல இருக்குது, இது வலதா இடதா என்று தெரியாம தான் அந்த விஷயம்லாம் நடக்குது. அந்த கேள்வி நமக்குள்ள இருக்குது. உண்மையிலே வலது பக்க கிட்னி எங்க இருக்கும், இடது பக்க கிட்னி எங்க இருக்கும், ரெண்டுமே வெவ்வேறு இடங்கள் இருக்கிறது, ஒட்டி இருக்கிற விஷயம் கிடையாது. மேல இடதும் கீழே வலதும் இருக்கிறத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்ல, அதுல நிறைய வித்தியாசம் இருக்குது. இடது கிட்னி மண்ணீரலுக்கு பின்புறமாக இருக்குது, வலது கிட்னி கல்லீரலுக்கு பின்பக்கமா இருக்குது. ரெண்டுக்கும்ல எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு. இதெல்லாம் தெரியாம தவறுதலாக ஒன்று எடுத்து போட்டுட்டோம்னு சொல்றீங்களே, அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, எடுத்த கிட்னி எங்க, அது எங்க வச்சீங்க?
ஆக குறைஞ்சது ஒரு தவறு நடந்தா அது உடனே தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? அந்த ஒரு விஷயத்த பாதுகாப்பா வச்சாவது இந்த குழந்தைக்கு பூட்டிருக்கலாம் இல்லையா? அதை செஞ்சிருக்கலாம். இது எதுவுமே நடக்காம கண்மூடித்தனமாக அலட்சியத்தினால என்னவோ இந்த ஒரு விஷயம் நடந்ததாகத்தான் அந்த குடும்பம் பார்க்குது. எனவே இந்த குடும்பம் கேட்கிற விஷயம் என்ன? எமக்கான நீதி வேணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குழந்தை 2023ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 28ஆம் தேதி மரணிக்கிற மாதிரி அந்த சம்பவம் நடந்து முடிக்குது. எவ்வளவு ஒரு அலட்சியமான ஒரு விஷயம் என்பதை நமக்கு பார்க்க முடியுது இல்லையா? இந்த ஒரு விஷயம் போலீஸ் கேஸ் ஆகி வழக்கு வரைக்கும் போனதுக்கு பின்னால இந்த வழக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே மந்தகதியில இருந்ததை பார்க்க முடியுது. ஜட்ஜி கேட்கிறாரு போலீஸார்ட்ட, இந்த ஒரு விஷயம் வழக்கு எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு இவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அனுமதி இருந்தா நாங்க விசாரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ஜட்ஜி கேட்டிருக்கிறாரு, பெற்றோர் உங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணினாங்களா, என்ட்ரி போட்டாங்களா? ஆம், என்ட்ரி போட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த போலீஸார் சொன்னாங்க. அப்ப ஜட்ஜி கேட்டாரு, ஆர்டர் பண்ணி இதை செய்யணுமாக இருந்தா போலீஸார பணி எது? கம்ப்ளைண்ட் இருந்தா விசாரிக்கிறது உங்களோட பணி, அதுக்கு ஆர்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சூடாகவே பதில் சொன்னதாகவும் தகவல்கள் கசிஞ்சிச்சு. இங்க வைத்தியர்களும் அவனோட கடமையா சரியா செய்யல. சரி, பாதிக்கப்பட்டாச்சு, சாதாரண பாதிப்பா என்ன? குழந்தை 10 மாசம் தவம் இருந்து பெத்து அங்கதான் ஏதோ ஒரு கொலை நடந்தாச்சு. நீதித்துறையில ஏதாவது ஒரு நியாயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி போலீசார் அணுகினா அவங்க சொல்ற பதில், நீங்க சொன்னா நாங்க தேடுவோம். ஏன் நீங்க சொன்னா நாங்க தேடுவோம் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்கன்னா, அவ்வளவு தூரம் ஒரு ஏழை பாதிக்கப்பட்டா அதை யாரும் கருத்துல கொள்றதில்லை. உடனடியாக ஜட்ஜ் என்ன பண்ணாருன்னா, இந்த கேஸை நீங்க ஹேண்டில் பண்ணது போதும், இதை உடனே சிஐடிக்கு அவர் மாற்றியாச்சு. சிஐடிக்கு அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வெளிநாட்டில் இருக்கிற 2 வைத்தியர்களையும் நாட்டுக்கு கொண்டு வந்து நீங்க விசாரணை நடத்தணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா அதுவும் இதுவரைக்கும் நடந்ததாக இல்லை. வாட்ஸ்அப்ல அல்லது ஸ்கைப்ல ஒரு வாக்குமூலம் ஆஸ்திரேலியா அந்த வாங்கியதாக சொல்லப்படுது. அந்த அறிக்கைகள் இன்னும் வந்ததாக இல்லைன்னு சொல்லப்படுது. எனவே இந்த ஒரு விஷயம் ரெட் நோட்டீஸ் அடிக்கப்பட்டு அந்த வைத்தியர்கள் நாட்டுக்கு வந்து இது ஒன்றும் தெரியாம நடந்திருக்கலாம் அல்லது திட்டமிட்டு நடந்திருக்கலாம். எதுவும் விசாரணையின் பிற்பாடுதான் தெரிய வரும். எனவே இந்த பெற்றோருக்கு இருக்கின்ற கேள்விகள் நியாயமானது. ஏன் தெரியுமா? இதுல கடந்த காலங்களை பார்க்க முடிஞ்சு கேன்சர் மருந்து, போலியான மருந்தை இறக்கி கோடி சம்பாதிச்சவங்க வைத்தியத்துக்கு போயிட்டா அரச வைத்தியசாலைகள்ல வலது கண்ணுக்கு பதிலாக இடது கண்ணை ஆபரேஷன் பண்ண சரித்திரங்களும் இருக்கு. பிரசவத்துக்கு அப்போன சிசேரியன் செஞ்சதுக்கு பின்னால துணியை வச்சு தச்சு சரித்திரங்கள், பல்லு புடுங்க போன இடத்துல குச்சி உள்ள போய் மூச்சு திணறல் வந்ததெல்லாம் பார்த்திருக்கிறோம் வைத்தியத்துறையில. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்ததுனால அனைவருக்கும் இது மிகப்பெரிய ஒரு பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்குது. இப்ப இந்த பெற்றோருடைய ஆதங்கமும் வேண்டுதலும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1.5 வருஷமாகியும் கிட்னி தாருனீங்க, அதுவும் இல்லை, வைத்தியம் ஒழுங்கா செய்யல, குழந்தையில உசுறு போயாச்சு, இப்ப நீதியாவது தாங்களே என்று ஆர்ப்பாட்டம் செஞ்சு போராட்டம் செஞ்சு கேட்கிற ஒரு இடத்துலதான் நம்மட அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் இருக்கிறதாக இருந்தா இதை விட அவலம் உலகத்துல வேறு எதுவும் இல்லை என்றுதான் எமது பார்வை. இங்க நாங்க முன்வைக்கிற ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமூகத்தை நோக்கி இந்த குழந்தைக்கு ஏற்பட்ட பாதிப்பு ஹந்திக்குரியது மட்டுமல்ல, சிறுவர்களுக்கு எதிரான ஒரு வன்முறை என்றுதான் சொல்ல தோணுது. எனவே இந்த பெற்றோருக்கு கிடைக்க வேண்டிய நீதி குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய நீதி என்பதை நாங்க புரிந்து கொள்கிறோம். எனவே சமூகமாக இதுல கிட்டத்தட்ட ஊடகவியலாளர் இருப்பீங்க. இந்த ஒரு விஷயத்தை ஒரு பேசு பொருளாக மாற்றி அரசு பார்வைக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. இரண்டாவது சட்டம் படித்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இந்த கேஸ்ல நிறைய லோயர்ஸ் போயிட்டாங்க. எனவே இந்த ஒரு விஷயத்தை சட்டம் தெரிஞ்சவங்க இதை எப்படி அணுகணும் என்ற ஒரு விஷயத்தை சட்ட ஆலோசனை கொடுக்கறதுல அதை நீங்களே முன்னெடுத்து செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுக்கணும் என்பது நாம் வைக்கின்ற அடுத்த ஒரு ரிக்வஸ்ட். அடுத்த ஒரு விஷயம் தான் இந்த கேஸை வழி நடத்துறதுக்கு இவங்க பாரிய அளவு பணம் தேவைப்படுறதுனால யார் யார் இலவசமா செய்யறாங்க, அது எவ்வளவு தூரம் போய் முடியும் என்பது தெரியாது. எனவே இவங்க ஒரு வறுமை கோட்டில் வாழ்றவங்க, சாதாரண தரத்துல வாழ்றவங்கன்றதுனால இந்த பண உதவிகளை யார் செய்வாங்கன்ற கேள்வி இருக்குது இல்லையா? இந்த ஒரு விஷயம் சரியாக கொண்டு சேர்க்க முடியணுமாக இருந்தால் இதுக்கு பாரிய அளவு பண விரயங்கள் இருக்குது. எனவே இவர்களுடைய இந்த வருவாய்க்கு ஏற்ப இந்த ஒரு விஷயத்தை செய்து கொள்வாங்களா அண்டா நமக்கு அது பெரிய ஒரு சந்தேகத்தை உண்டாக்கி இருக்குது, கேள்வியை உண்டாக்கி இருக்குது. எனவே வசதி படைத்தவர்கள் முடியுமான உதவிகள் அந்த பிரதேசத்தில் உள்ளவங்க செய்யணும். அடுத்த விஷயம் தான் அரசியல்வாதிகள் கண்டிப்பாக இதை அரசு கவனத்துக்கு கொண்டு போகணும். பாராளுமன்றத்தில் நீங்க நிச்சயமாக இதை கதைச்சாகணும். இதுக்கான நீதி வேண்டும், இந்த விசாரணை துரிதப்படுத்த வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை நீங்க பேசணும். அந்த ஒரு விஷயத்துல முஜிபுர் ரஹ்மான் மரிக்கார் போன்ற கொழும்பு மாவட்டத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதில் கவனம் செலுத்த வேண்டும் ஒரு ரிக்வஸ்டையும் மீசா டிவி முன்வைக்குது. எல்லாத்துக்கும் மேல சிறுவர் பெண்கள் பாதுகாப்பு விவகார அமைச்சராக இருக்கிறவர் சரோஜா அமைச்சர் அவரோட கவனத்துக்கு இந்த ஒரு விஷயத்தை கொண்டு போகணும் என்று மீசா டிவி நினைக்குது. சிறுவர்களுக்கு எதிரான வன்முறை, சிறுவர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2014ஆம் ஆண்டுல இருந்து 2023ஆம் ஆண்டுக்குள்ள
நடந்தவைகளை ஒரு அறிக்கை தெளிவாக சொல்லுது. 64,579 கேசஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த குழந்தைகளுக்கு எதிரான இத்தனை வன்முறைகள் நடந்திருக்கின்ற அதுகளை குறைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, நம்ம நிச்சயமாக நீதித்துறையினூடாக இந்த குற்றங்களுக்கான தண்டனை கொடுக்கப்படணும். எனவே ஹம்தி ஒரு குழந்தை, 3 வயது குழந்தை, எதுவும் அறியாத குழந்தை. இவர் விஷயத்தில் என்னென்ன வைத்தியர்கள் என்ன தவறு செய்தார்களோ அது திட்டமிட்டதாக இருக்கலாம் அல்லது தவறுதலாக இருக்கலாம். இந்த ஒரு விஷயத்துக்கு இந்த அமைச்சர் கண்டிப்பாக அவரோட தலையீடு இருக்க வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை துரிதப்படுத்தி இந்த பெற்றோருக்கு நீதம் கிடைக்க வேண்டும் என்பது மீசான் டிவியினுடைய பணிவான ரிக்வெஸ்ட். ஹம்தியினுடைய மரணத்திற்கு நீதி வேண்டும் என்பதுதான் மீசான் டிவியினுடைய அழுத்தமான வேண்டுகோள். எனவே இந்த துறை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இந்த துறையை நம்பி மக்கள் வாழ்கிறார்கள். அரசு இதுக்காக கோடிக்கணக்கான பணங்களை விரயம் செய்கிறது. எனவே அங்கு வேலை செய்கின்றவர்களால் அலட்சியமாக நடந்து கொள்வது என்பது மிக வலிக்கத்தக்க ஒரு விஷயம். இன்றைய சட்டத்தின் முன் குற்றவாளிகள் நிறுத்தப்பட வேண்டும். இவர்களுக்கான நீதியும் நியாயமும் கிடைக்க வேண்டும். இதற்கு அனைத்து தரப்பும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்ற வினயமான வேண்டுதலை முன்வைத்து ஹம்திக்கு நீதி கிடைக்கட்டும். அந்த பெற்றோர் திருப்திப்படும் அளவிற்கு அந்த ஒரு வழக்கு சரியாக நடந்து முடிஞ்சு ஹம்தியினுடைய பெற்றோருக்கு நீதி கிடைக்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.